இப்போ இயற்கை பேரிடர் அப்படின்ற ஒரு விஷயமும், அதே சமயத்துல போர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா, இதுல பாதிக்கப்படுறது ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இயற்கை வளங்கள், பொருளாதாரம் எல்லாமே வந்து டவுன் ஆகுது. ஸோ, அவங்கள்ல அந்த மனிதர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதக அமைப்பு இப்போ நம்ம லக்னம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, அவர் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த பேரிடர்லாம் வரும்பொழுது, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த நல்ல ஜாதகங்களும் அங்க வந்து கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னவாக அப்படியெல்லாம் இருக்கும்? கிடையாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அதெல்லாம் 100% சரி. நீங்க ஒண்ணும் இல்ல. நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடியே ஒண்ணு நாய் கத்தும், ஓலையிடுறதுக்கு வாய்ப்படும். அதான் பசு மாடு பார்த்தீங்கன்னா, அது வந்து அத ஒரு உணர்வு நிலையை உணருமானா உணரும். பூனை அதுமாரி உணருமானா உணரும். இப்ப அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. நீங்க கடந்த காலத்துல வந்து இந்த சுனாமி வந்தபோது பார்த்தீங்கன்னா, நெறைய உயிரினங்கள் வந்து இறந்துச்சு. ஒரு சில உயிரினங்கள் இறக்கவே இல்ல அந்த காலகட்டத்தில. அத விட்டு நீங்க வந்து நீங்க நல்ல நேரம் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளில வந்துருவீங்க. நல்ல நேரம் இல்லன்னா, அப்ப தான் அந்த வேடிக்கை பார்க்குறதுக்கு அங்க போவீங்க. அத விட்டு தயவு செய்து நீங்க வந்து ஒரு இயற்கை பேரிடர் நடந்தாலும், அந்த ஜாதகத்துக்கும், அந்த இடத்துக்கும் தொடர்பு இருக்கான்னா 100% தொடர்பு இருக்கும். அதில ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த இடத்துல நீங்க நல்ல ஜாதகமா இருந்து, உங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா, நீங்க ஏதோ ரூபத்தில அந்த இடத்துலயும் உங்கள நீங்க ஏதோ ஒரு வகையில ஃபோன் பண்ணி அப்பதான் வெளில வந்திருப்பீங்க, அப்பதான் பேசியிருப்பீங்க, அப்பதான் வந்திருப்பீங்க, அப்பதான் உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு, அப்பதான் அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருப்பீங்க. ஆனா, இப்ப தான் நான் அந்த இடத்துலயே வந்தேன். ஒண்ணும் இல்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல வந்து இப்ப நீங்க ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய பள்ளம் வந்துட்டு, அப்பதான் அவர் கிராஸ் பண்ணி போறாரு. அப்போ ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கார் கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துலேருந்து அந்த பெரிய ஒரு பள்ளம் வந்துட்டு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் அந்த பாதையில இவர் போறாருன்னு தெரிஞ்சோனே ஃபோன் பண்ணி, "என்ன அங்க அண்ணாச்சி நீ வந்துட்டியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு" ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்மள என்ன எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே அப்படின்னோடனே, அதே இடத்துல ஒரு ப ஒரு 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 குடும்பம் போய் அந்த கார்ல மாட்டுனுச்சு. அதே கிராஸ்ல ஒரு 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிராஸ் பண்றாரு அந்த ரோட்ட. ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து அந்த இடம் வந்து எதார்த்தமா வந்து அவர் முன்னாடி போறாரு, பின்னாடி அந்த பள்ளம் ஏற்படுது. அந்த பள்ளத்தில சிக்குறாங்க. அப்புறம் காப்பாத்துறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நல்ல நேரம் இருந்தவிட்டு அவர் முன்னாடி வேகமா போயிட்டாரு. நல்ல நேரம் இல்லன்னா, எல்லாரும் அந்த இடத்துல தான் நிக்கணும். அத விட்டு இங்க இயற்கை சீற்றத்திற்கும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தொடர்பு உண்டு. இது நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல நகருவீங்க. நல்லா இல்லன்னா, அப்ப தான் போய் சேருவீங்க அந்த இடத்துல.